ஸோ அன்றைக்கு விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாளாகவும் இருக்கிறது, தளபதி விஜயுடைய திருமண நாளாகவும் இருக்கிறது. இந்த திருமண நாள் இவருடைய பிறந்த நாள் அன்று வந்து விஜய் அவர்கள் மதுரைக்குள்ளே வரும்பொழுது நிச்சயமாக வாராரு வாராரு அழகர் வாராருன்ற மாதிரி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது எவ்வளோ பெரிய கொண்டாட்டத்தை அந்த மதுரை மக்கள் அந்த மண் அந்த கொண்டாடுமோ அதை விட அதே போல் இந்த விஜய் அவர்கள் வந்து மதுரைக்குள்ளே கால் வைக்கும் பொழுது மதுரை மக்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட முதல் மாநாடை மிஞ்சுற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போவே காவல்துறையிற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சொல்வது என்னன்னாக்கா, போதிய பாதுகாப்பை கொடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை இப்போவே தொடங்கிருங்க. போன வாட்டி 3 லட்சம் பேர் வருவான்னு எதிர்பார்த்த இடத்துல 8 லட்சம் பேர் வந்து நின்னான். இந்த முறை 506 ஏக்கர், இதை தாண்டி இன்னும் பல ஏக்கர்கள் வந்து இப்போ பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது இது 600-700 ஏக்கருக்கு மேலே போக வேண்டிய காலகட்டம் ஏற்படும் பொழுது அப்போ எத்தனை லட்சம் பேர் வருமானது கணக்கிட்டுக்கோங்க. 3 லட்சத்துக்கு 8 லட்சம்னாக்கா இப்போ 8 லட்சம் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா 15 லட்சம் பேர் வருவான். அதே போல் திமுகவிற்கு இன்னொரு சவாலும், நீங்கள் இந்த ஆளுங்களை பசங்க வரதை டைவெர்ட் பண்ணுறது, ஊருக்கு வெளியில் சுத்த விடுறது, இப்போ செஞ்சீங்க பார்த்தீங்களா லோக்கலில், இந்த வேலையை மதுரையில் செய்யாதீங்க. மதுரை உங்கள் கோட்டையாக இருக்கலாம், அங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் இருக்கலாம், அழகிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிடிஆர், அவர் மதுரையில் பிடிஆரா அவர் இருக்கார். அப்போ இன்னொரு ஆள் யார் சார், கல்யாண மண்டபத்தில் ரொம்ப கம்மியான இதில் கட்டினார், 400 கோடி செலவில் கல்யாண மண்டபம் கட்டினார்ல, மூர்த்தி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம் சார். மதுரை மண்ணுடைய களம் என்னன்னு எனக்கு தெரியும். மதுரை மண்ணுக்காரங்க எவ்வளோ பேர் அங்கே வந்து விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னல, அழகர் ஆற்றில் இறங்குவது போல எப்படி மக்கள் கொண்டாடுகிறார்களோ அதே போல் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் வந்து விஜய் அவர்கள் மதுரை மண்ணுக்குள் கால் வைக்கும் பொழுது இருக்கும் பொழுது உங்கள் கோட்டை அங்கே தகர்க்கப்படும். இதற்கு மேலே வந்து நீ களத்துக்கு வரலன்னு சொன்னீங்களே, நான் முன்பே சொன்னேன் அவர் வருவார், வரும்போது உங்கள் டவுசர்லாம் கிளியும், அதெல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு பலமுறை எச்சரித்தோம். நீங்கள் ரொம்ப மிதப்பாக இருந்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்தார்னாக்கா இது நொட்டை அது நொட்டை, ஊருக்குள்ளே சுற்றி போ, டைவெர்ட் பண்ணிப்போ, விவசாயிகளை சந்திக்கக்கூடாது, பரந்தூருக்குள்ளே போகக்கூடாது, இனி இந்த சீனே கிடையாது. தெளிவாக தளபதி சொல்லிட்டாரு, நான் வருவேன், நான் எதாக இருந்தாலும் சந்திக்க தயார்னு சொல்லிட்டாரு. கரெக்டுங்களா? அப்போ இதற்கு மேலே அவரை தொடுவது நோன்றதுன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா, திரும்பவும் இந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணுறேன், விஜய் நினச்சா 3 நாள் அந்த ஆட்சியை முச்சந்தி கொண்டு வந்துட முடியும். ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, சம்பிச்சு போயிடும். ஸோ நீங்கள் விஜயை தொடுவதை விட்டு போதிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியதான் தமிழ்நாடு அரசு, திமுக அரசுக்கு சரியான வழியாக இருக்கும். வாங்க தேர்தல் களம் பண்ணிட்டா யார் வேணால் போட்டியிடும் பொழுது களத்தில் தர்க்க ரீதியாக மோதுவதற்கு தயாராகணுமே தவிர தற்கொலை போல சில வேலைகளை செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது.